அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தத்துவ தரிசனங்கள். கடந்த வகுப்புல பல்வேறு தரிசனங்களை பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு தரிசிகளும் தான் அடைந்த அனுபவங்களை அவரவர்கள் தரிசனங்களாக அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த ரிஷிகள் நம்மிடத்திலே கொடுத்தார்கள். இப்ப அவருடைய தர்க்கம், ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொண்ட தர்க்கம் இருக்கு இல்லையா? அதாவது என்னுடைய வாதம் தான் சரி என்று ஒருவர் வாதிடுவார், மற்றொருவர் அந்த வாதத்தை மறுத்து வாதிடுவார். இப்படி ஒருவருக்கு ஒருவர் தர்க்கம் செய்து கொண்டு அதை நிலைநாட்ட முயன்றனர். அதில் யாருக்கு அறிவுபூர்வமாக அவர்கள் பேசுகின்ற பிரச்சனைகள் ஒத்து வருகிறதோ, ஏற்றுக்கொள்ள முடிகின்றதோ அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது அந்தந்த காலகட்டங்களிலே நடந்த விவாதங்களாகவும் காணப்பட்டன. இப்ப நம்ம அந்த மாதிரி விவாதத்துக்குள்ள போனோம்னு வச்சுக்கீங்களேன், இப்ப நிறைய முரண்பாடான கருத்துக்களை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கோம். இப்ப அதுல ஆஸ்திகர்கள் ஒரு விதமான கருத்துக்களை எடுத்து சொல்லுவார்கள், நாஸ்திகர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிப்பார்கள். இப்ப நாஸ்திகர்கள் ஒரு விதமான கருத்துக்களை எடுத்து சொல்வார்கள், ஆஸ்திகர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிப்பார்கள். அப்புறம் அந்த ஆஸ்திகர்களுக்குள்ளேயே நிறைய வாதங்கள் இருக்கின்றன. ஏன்னா நிறைய சமய உட்பிரிவுகளும் வந்துவிட்டன. அப்ப இதுல பாத்தீங்கன்னா, இவர் சொல்வது சரி என்று அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் சொல்வது சரி என்று இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு முரண்பாடான வாதங்களும் பிரச்சனைகளும் இந்த சமுதாயத்திலே இன்று வரை இருக்கத்தான் செய்கின்றன. ஆனா இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒரு அறிவாளி உண்மையை உணர்வான், அதில் இருக்கக்கூடிய உண்மையை உணர்வான். அப்ப இங்க இருப்பது ஒன்றுதான், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அப்ப அந்த சத்தியத்தை யார் உணர்கிறானோ அவன் அமைதியை அடைந்து விடுகின்றான். அவன் தேவையற்ற ஆர்ப்பாட்டங்களுக்கோ, விதண்டாவாதங்களுக்கோ, வீண் விவாதங்களுக்கோ, தர்க்கங்களுக்கோ போக மாட்டான். ஏன்னா அப்படி போய் ஒண்ணும் இதுல சாதிக்க முடியாது இல்லையா? இப்ப அவரவர்கள் பிடித்துக்கொண்ட பிடிவாத குணத்தை நம்ம மாற்ற முடியுமா? இப்போ நிறைய பழமொழிகள் கூட பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ரகலை பண்ணுவான். அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால் இருக்கிறதுனால எல்லா முயலும் 3 கால் தான் சொன்னான், எப்படி மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆனா அவன் என்ன சொல்லுவான், இல்ல முயல்னா 3 கால் தான் இருக்கும்னு சொல்லி சண்டைக்கு வருவான். இப்போ அது மாதிரி நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் இந்த சமுதாயத்துல விதைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஆஸ்திகர்களை நாஸ்திகர்கள் திட்டுவதும், நாஸ்திகர்களை ஆஸ்திகர்கள் திட்டுவதும் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இந்த மனு தர்மம், சனாதன தர்மத்துல வந்த நிறைய மார்க்கங்கள்ல நிறைய பிரிவினைகளை உண்டாக்கி வைத்துக் கொண்டு, அதுல ஆசிரம தர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள் என்றெல்லாம் வகுத்து கொண்டு, அதுல பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் எல்லாம் மனிதர்களுக்குள்ளே பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டு, அதிலே இந்த வேதத்தை படிப்பதற்கு தகுதியானவர்கள் இந்த 3 பேர் தான், சூத்திரனுக்கு அதற்கு தகுதி இல்லை என்றெல்லாம் சொல்லுவதாக நிறைய கட்டுக்கதைகளை இந்த சமுதாயத்திலே மற்றவர்கள் கிளப்பி விட்டார்கள். ஏன்னா இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குளறுபடிகளை செய்து கொண்டே இருந்தார்கள். காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கு நல்லவர்களும் தீயவர்களும் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அது இன்று வரைக்கும் நடைமுறையில் இருப்பதை நாமும் பார்க்க முடிகின்றது. அதனால நம்ம அந்த பழைய கருத்துக்களுக்குள்ள போய் தேவையற்ற வீண் விதண்டாவாதங்களுக்குள்ள நம்ம ஈடுபடாம, விவேகத்தால நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவாகிய நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய புத்திசாலித்தனத்தை வைத்துக் கொண்டு, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விவேகத்தின் மூலமாக நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது நம்முடைய மனதை நாம் விசாரித்து பார்த்துத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். மற்றவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கு சொல்ல வரவில்லை. இப்ப நம்முடைய பாடம் அதைத்தான் சுட்டிக்காட்டுது. இப்ப நம்ம இங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அப்படியே ஏத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்கு இல்லையா? எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவப்பட்டு நன்மை தீமைகளை ஆராய்ந்து வைத்திருக்கின்றான். அதாவது இப்ப ஒரு சில விஷயங்கள் தீமை என்பது எப்படி தெரியும், இன்னொருத்தன் அதனால பாதிக்கப்படும் போது இவன் தெரிந்து கொள்கிறான். அப்புறம் ஒரு சில விஷயம் நன்மை என்பது இவனுக்கு எப்படி தெரியும், அவன் அடைந்த நன்மையை வைத்து இவன் நன்மை என்று தீர்மானிக்கிறான்.
ஆனா அதையே நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஒருத்தனுக்கு நன்மை தருவது நமக்கு நன்மை தர வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஒருவனுக்கு தீமை தருவது நமக்கு தீமையே கொடுக்கும் என்ற கட்டாயம் கிடையாது. அது அவனுக்கு தீமையை கொடுத்து எனக்கு நன்மையை கொடுக்கலாமே. அதுக்கு தான் உதாரணமா நம்ம பார்த்தோம். சர்க்கரை நோய் வந்தவனுக்கு இனிப்பினால் செய்யப்பட்ட தின்பண்டங்கள் வந்து தீமையை கொடுத்து விடுகின்றது. ஆனால் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படாதவனுக்கு அந்த இனிப்பினால் செய்யப்பட்ட தின்பண்டம் சந்தோஷத்தை கொடுக்கிறது இல்லையா? அப்ப அவனுக்கு தீமை செய்வது இவனுக்கு நன்மையை தானே செய்கின்றது. இவனுக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கின்றது. அப்போ ஒரு தீமையான விஷயத்தை இன்னொருவன் அது தீமை என்று தீர்மானிக்க முடியாது. அது மாதிரி ஒரு நன்மையான விஷயத்தையும் அவனுக்கு நன்மை கொடுத்து விட்டது என்பதற்காக எனக்கும் அது நன்மையை கொடுக்கும் என்ற தீர்மானத்திற்கு வர முடியாது. ஆனா நாம இந்த மாதிரி பகுத்தறியாம ஒரு 10ஆம் பசலித்தனமாக, குருட்டுத்தனமாக, மூட நம்பிக்கையிலே மாட்டிக்கொண்டு அவன் அதை செய்து நன்மை அடைந்தான், நானும் அதை செய்து நன்மை அடையப் போகின்றேன். அவன் அதன் வாயிலாக தீமையை அடைந்தான், நானும் அதனால் தீமையை அடைந்து விடுவேன் என்று ஒரு விஷயத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லது ஒன்றை பிடித்துக் கொண்டு ஆடக்கூடாது. அப்ப இங்க நம்ம நன்கு புரிந்து விவேகத்தால் ஆராய்ந்து அதை சரியாக தீர்மானிக்க வேண்டும். அப்ப அப்படி தீர்மானிக்க வரும்போது இப்ப நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது? சனாதன தர்மத்தினுடைய உண்மையான சாரத்தை நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இப்ப நம்ம விட்டுடலாம். ஏன்னா மதம், சமயங்கள் அப்படின்னு போனோம்னா பிரச்சனைகள் நிறைய வரும். இப்ப சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் வந்து சிவபெருமானை பிரதான கடவுளாக வைத்துக் கொண்டு அவர்களுடைய வழிபாட்டு முறைகளையும் அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களையும் சரி என்று வாதிடுவார்கள். வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் செய்வதுதான் சரி என்று அவர்கள் கருத்துக்களை அவர்கள் தர்க்கம் செய்வார்கள். அதில் நிறைய பிரிவுகள் வேறு உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதிலே இப்ப வைணவம் எடுத்துக்கொண்டால் கூட அதில் 2 பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். வடகலை, தென்கலை என்ற 2 பிரிவினர்களை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அவர்களுக்குள்ளும் சண்டை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. அப்ப இது போல ஒரு கடவுள் விஷயத்தில் கூட ஒற்றுமை இல்லை. அது வந்து சமயமும் சரி, மதமும் சரி அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அப்ப அதனால நம்ம அதை பத்தி ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு விடிவு காலமோ, ஒரு விடையோ கொடுக்கவே முடியாது. அப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அவரவர்களுக்கு எது சரி என்பது பயணம் பண்ணட்டும். இப்ப நாம இங்க சொல்ல வர்ற விஷயம் வந்து புத்திசாலிகளுக்கும், புரிதல் உள்ளவர்களுக்கும் மட்டும்தான். அப்ப நன்றாக புரிந்து கொண்டு இப்ப நம்ம எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணும்போது, நம்ம சரியான பாதையில போக முடியும் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். அப்ப அதனால இங்க 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பார்ப்பவன், மற்றொன்று பார்க்கப்படும் பொருள். இப்ப பார்ப்பவன்கிறவன் யாரு தெரியுமா? அறிவு. இப்ப பார்க்கப்படும் பொருள் எது தெரியுமா? மனம். இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன். இப்ப நான் என்பவன் ஒருத்தன் இருக்கிறேன். இப்ப நான் என்பதை எதை வைத்து நான் முடிவு பண்ணுவேன்? நான் எதை வைத்து நான் சொல்றேன்? இந்த உடம்பு வைத்து சொல்றேனா? அப்படி சொன்னா என்ன ஆகும்? ஒரு காலத்துல அந்த உடம்பு என்னை விட்டு போயிடும். அப்ப நான் இல்லாமல் போய் விடுவேனா? அப்படி நான் இல்லாமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறதா? ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இப்ப நான் இந்த உடம்பு வர்றதுக்கு முன்னாடி நான் இருந்தேனா? இல்லையா? இப்ப நான் இருந்ததுனால தான் இந்த உடம்புக்குள்ளேயே வர முடிஞ்சது. அப்போ நான் இந்த உடம்பு எடுப்பதற்கு முன்னாடி இருந்திருக்க வேண்டும். அப்ப இந்த உடம்பு விட்ட பிறகும் நான் இருக்க வேண்டும். அப்ப இடையில் வந்து போகின்ற இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம இடத்துல வரணும். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம பிறப்பதற்கு முன்னாடி இருந்திருக்கிறதுனால தான் நம்ம பிறந்திருக்கிறோம் என்பதை நம்ம எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்ப பிறப்புக்கு பின்னாடியும் நாம் கண்டிப்பாக இருக்கத்தான் போகிறோம். அப்போ என்றும் மரணமற்ற தன்மையில் நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நாம் யார் என்று நம்மை நாம் விசாரித்து பார்க்கின்ற பொழுது, அந்த நான் என்கின்ற தன்மை இங்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறுவதாக இருக்கின்றது. அப்ப அந்த நான் அப்படிங்கிறவன் தான் இங்க வந்து யாரா இருக்கிறான்? அனைத்தையும் பார்ப்பவனாக இருக்கின்றான். ஏன்னா இப்ப நான் வந்து இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே தெரியுது. நான் இல்லன்னா என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது இல்லையா? இப்ப நான் என்ற இந்த அறிவு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக பகுத்தறிவு என்ன பண்ணுது? ஒவ்வொன்னையும் தெரிந்து கொள்ளுது. அது தெரிந்து கொள்வதற்கான ஒரு கருவிய என்ன பண்ணுது? இந்த மனசையும், உடம்பையும் பயன்படுத்துது. ஏன்னா இப்ப நான் என்பவன் யாரா இருக்கிறேன்னா, ஒரு அறிவா இருக்கிறேன். ஆனா என்னுடைய அறிவுக்கு உருவம் இல்ல. ஏன்னா அறிவு எப்பயுமே உருவத்தில் வர முடியாது. ஆனா அது உருவத்தில் வரும்போது தான், இது இன்னது என்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதனால, உருவத்தில் வர வேண்டியதாக இருக்கிறது. இப்ப ஏன் அந்த மாரி உருவத்துல வந்து இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளணும்? இதுல என்ன
அந்த அறிவுக்கு நோக்கம் இருக்கிறது. இப்ப நான் இருக்கிறேங்கிற அந்த தன்னுணர்வு, சுய அறிவு எதன் அடிப்படையில தனக்கு வேறாக இன்னொன்றை படைக்க விரும்புகிறது? இத நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்படி ஒண்ணு படைக்கப்படவும் இல்லங்கிறது தான் விஷயம். இங்க அறிவு மட்டும் தான் இருக்குது. அறிவுக்கு வேறாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து, அறிவினால் பிரதிபலிக்கக்கூடிய பிரதிபிம்பங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அறிவின் நிழல் என்று சொல்லலாம். இப்ப நான் இருக்கிறேன். இப்ப நான் சாலையில நடந்து போயிட்டு இருக்கிறேன். என் கூடவே நிழலும் வருது, நடந்து வந்துட்டு இருக்குது. ஆனா இப்ப இந்த நிழல வந்து நானு என்னிடத்துல இருந்து நீக்க முடியுமா? நீக்க முடியாது. நான் இருந்தா நிழல் இருக்கும். நான் நடக்கிறதுனால நிழல் நடக்குது. நான் உட்கார்றதுனால நிழல் உட்காருது. அப்ப என்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய உடலை சார்ந்து அந்த நிழல் நடைமுறைக்கு கொண்டு வருவது போல, இங்க அறிவின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த உலகம் தோன்றி இருக்கின்றது அப்படிங்கிற விஷயத்த தான் இங்க நம்ம பார்க்க போறோம். அந்த மாரி பார்க்கும்போது, அந்த அறிவு இருக்குது இல்லையா? அந்த அறிவை வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு பேரறிவுன்னு சொல்றோம். ஏன்னா, இப்ப நம்மிடத்துல பிரகாசிக்கக்கூடிய அந்த அறிவு பகுத்தறிவு பரிமாணத்துல படிப்படியாக வளர்ந்து வந்து, இப்ப 6ஆம் அறிவு பரிமாணத்துல நன்மை, தீமைகளை பகுத்தறியக்கூடிய தகுதிய அடைந்திருக்குது. ஏன்னா, இந்த அறிவு பரிமாணம் எப்படி பயணமாச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி, அப்படியே படிப்படியாக அறிவு பரிமாணம் 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு சொல்லி 6ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா, இப்ப இந்த அறிவு பரிமாணம் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இது எல்லாமே உடல் சார்ந்த, புலன்கள் சார்ந்த விஷயமாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்ப ஒரு அறிவுங்கிறது அப்படின்னு தொடங்கக்கூடிய விஷயத்துல என்ன புலன் இருக்கு? வெறும் தொடு உணர்வு புலன் மட்டும் தான் இருக்கு. தாவரங்களுக்கு தான் ஒரு அறிவு. அப்ப தாவரத்துக்கு வந்து கண்ணோ, காதோ, மூக்கோ இல்ல. அதனால அது சுவாசிக்க முடியாது. அது வந்து கண்களால பார்த்து இவர் வந்திருக்காருன்னு சொல்லாது. காதுகளால சரி ஏதோ நீங்க சத்சங்கம் பண்றீங்க போல நான் கேட்கிறேன்னு சொல்லி கேட்காது. அப்ப இது மாரி புற விஷயங்கள் எதையுமே புரிந்து கொள்ள முடியாம, தன்னை யாராவது தொட்டால் மட்டும் தன்னை தொடுகிறார்கள் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உள்ளுணர்வு நிலையை மட்டும் கொண்டதாக இருக்கிறது. ஏன்னா தாவரம் வந்து தொடு உணர்வு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம எத உதாரணமா பார்த்தோம்? தொட்டாஞ்சுருங்கி செடிய தான் உதாரணமா பார்த்தோம். தொட்டாஞ்சுருங்கி செடிய தொட்ட உடனே அந்த செடி தன்னிலே தானாய் சுருங்கிக் கொள்ளுது. அப்ப தொட்ட உடனே யாரோ என்னை தொடுகிறார்கள் என்ற தொடு உணர்வு தன்மையில அது தன்னை சுருக்கிக் கொள்கிறது அப்படிங்கும்போது, அப்ப தாவரத்துக்கு தொடு உணர்வு இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு அறிவு இருக்குது அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அப்ப அது மாரி புழு, பூச்சிகள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் அப்படின்ட்டு அறிவு பரிமாணம் படிப்படியா முன்னேறி வரும்போது, இப்ப நம்ம 6ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம்? நன்மையையும், தீமையையும் பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவுவாதியாக மாறிவிட்டதுனால, சரியானதை நோக்கி நம்ம பயணம் பண்ண முடியும். தப்பான விஷயங்களை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நெருப்ப தொட்டா சுடும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிட்டதுனால, திருப்பி திருப்பி போய் அத தொட்டு அனுபவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் அறிவில்லாத ஜீவராசிகள் என்ன பண்ணும்? மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்து, அடிக்கடி அதுல அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு புரியாது. அது தவறுதான் அப்படின்னு சொல்லி தெரியாதனால, மீண்டும் மீண்டும் அந்த தவறை அது செய்து கொண்டே இருக்கும். அப்ப அதற்கு நன்மை, தீமைகளை பகுத்தறியக்கூடிய புத்திசாலித்தனம் இல்லாததுனால, அவைகள் பாதிக்கப்படுகின்றன. ஆனால் மனிதன் மட்டுமே தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவைக் கொண்டு, இது நல்லது, இது கெட்டது என்று பகுத்து பிரித்தறியும்போது, நன்மையை நோக்கி மட்டும் போகலாம். தீமையை விட்டு விடலாம் என்ற கருத்தின் அடிப்படையிலே இப்ப நம்ப இந்த மாரி விஷயங்கள ஆராய்ச்சி பண்றோம். அப்ப அப்படி பார்க்கும்போது, இப்ப இது நல்லது, கெட்டதுன்னு நமக்குள்ள பகுத்து பிரித்தறியக்கூடிய அந்த அறிவு இருக்கு இல்லையா? அந்த அறிவு யாருடைய அறிவு? அதுதான் நம்முடைய சுயம் பிரகாசம். ஏன்னா, இப்ப இந்த உடம்புக்குள்ள அந்த அறிவு வெளிப்படுது அப்படின்னா, அந்த அறிவு தான் இந்த உடம்பையும், மனசையும் படைத்து, இதன் வாயிலாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு, எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்து பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அப்போ, அதனுடைய அவசியம் என்ன வந்தது அந்த அறிவுக்கு அப்படின்னு பார்த்தா, அங்க ஒரு அவசியமும் இல்ல. ஆனால் அது பிரதிபிம்பிக்கின்ற உருவத்தை வைத்துக்கொண்டு இருப்பதாக இங்கு ஒரு விஷயம் கற்பனை பண்ணிக் கொள்கிறது. அது அந்த அறிவினால் பிரதிபிம்பிக்கப்பட்ட அந்த பிம்பமே அப்படி கற்பனை செய்து கொள்கின்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொன்னோம். எப்படி இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் போய் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கும்போது, கண்ணாடியில ஒரு உருவம் பிரதிபிம்பிக்குது. இப்ப கண்ணாடியில் தெரியக்கூடிய உருவம் என்னுடைய உருவமே தான். இப்ப நான் இங்க சிரிக்கிறேன் அப்படின்னா, அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவம் சிரிக்குது. இப்ப நான் இங்க முறைக்கிறேன் அப்படின்ன உடனே கண்ணாடியில் இருக்கிற உருவம் நம்மள பார்த்து முறைக்குது. அப்போ எனக்கு என்ன தேவையோ, அதை நான் பிரதிபிம்பத்தின் வழியாக பெற்றுவிட முடியும் இல்லையா? நான் இங்க சிரிச்சா அங்க சிரிப்பு வருது. நான் இங்க முறைச்சா அங்க முறைப்பு வருது அப்படின்னா,
அப்ப என்னுடைய அசைவு தான் அந்த பிம்பத்தில் அசைவாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையை நம்ம ஆதாரமா எடுத்துக்கிட்டு கண்ணாடியினுடைய ஓமானத்தை நம்ம அடிப்படையா வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அறிவின் பிரதிபிம்பம் தான் இந்த மனசு அப்படிங்கிற விஷயத்தை இப்ப நாம இங்க பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போதுதான் இந்த மனம் நம்மளை எப்படியெல்லாம் மயக்குது அப்படிங்கறதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்ளும் போது சாஸ்திரம் என்ன பண்ணுது? அந்த அறிவுக்கும் மனதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சுட்டி காட்டுது. ஏன்னா அறிவு வந்து சூட்சம் தான். ஆனா அந்த அறிவினுடைய சூட்சமான விஷயம் பிரதிபிம்பிக்கும் போது அதுவும் சூட்சமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சூட்சமும் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரிந்தா பிரதிபிம்பிக்கும். அதுவும் கண்ணுக்கு தெரியாம தான் பிரதிபிம்பிக்கும். அப்ப அந்த மாதிரி இந்த அறிவினுடைய பிரகாசம் பிரதிபிம்பிக்கும் போது மனமாக கண்ணுக்கு தெரியாத சூட்சமாக பிரகாசிக்கும் போது அந்த மனதினுடைய பிரத்யேக சாதனைகளையும் தகுதிகளையும் அனுபவமாக்க வேண்டும் என்றால், அதை நாம் உணர வேண்டும் என்றால், அதற்கு ஒரு உபாதி தேவைப்படுகின்றது, ஒரு உடல் தேவைப்படுகின்றதுங்கிற அடிப்படையில தான் இந்த மனசு என்ன பண்ணுது? இந்த உடம்பை படைத்துக் கொள்கிறது. அதுதான் இதனுடைய ஆற்றல். அந்த அறிவின் இடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த மனதிற்கு உண்டான பிரத்யேக ஆற்றலாக நாம் அதை பார்க்க முடிகின்றது. ஏன்னா அது படைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை கொண்டது. அந்த படைப்பு எப்படி இருக்குது? பல்வேறு பரிணாமத்திற்கு உட்படக்கூடியதாகவும், மாறுதலுக்கு உட்பட்டுக் கொண்டே இருப்பதாகவும், ஆனால் அதை அழிக்க முடியாததாகவும் இருக்கிறது. ஏன்னா இப்போ என்னுடைய நிழலை நான் அழிக்க முடியாதுல்ல, எப்பயுமே அழிக்க முடியாது. நான் இருந்தேன்னா கண்டிப்பா நிழல் இருக்கும். அது மாதிரி அறிவுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா நிச்சயமாக அதனுடைய நிழல் இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த மனசு. அதுவும் இருக்கும். நான் உண்மையா இந்த பக்கம் நிக்கிறேன், கண்ணாடியில் தெரியுது என்னுடைய பிம்பம் அப்படிங்கிற அறிவு நம்ம இடத்துல இருக்குது இல்லையா? அது மாதிரி நம்முடைய உண்மை தன்மை, நான் அந்த சுய அறிவு, சுயம் பிரகாச அறிவு அப்படின்னு தெரிந்து கொண்டா, என்னுடைய பிரதிபிம்பம் தான் இந்த மனசுங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த வித்தியாசத்தை தான் இங்க நான் சுட்டி காட்டுறதுக்காக அந்த ஓமானத்தை எடுத்துக்கிறேன். இப்ப கண்ணாடியில தெரியக்கூடிய பிம்பம் என்னுடைய பிரதிபிம்பம் என்பதை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேனோ, அது மாதிரி நான் சுய அறிவு, சுயம் பிரகாச அறிவு, தூய அறிவு, அப்படிப்பட்ட என்னுடைய அறிவு பிரகாசிப்பதற்காக நான் கையாளுகின்ற ஒரு சாதனம் மனசு. அப்ப அந்த மனம் தான் என்னையே எனக்கு பிரதிபிம்பித்து காட்டுகின்றது. அப்படி காட்டும்போது நான் என்ன பண்ணணும்? அந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு இன்னும் பல அனுபவங்களை நான் அடைய முடிகின்றது. அந்த அனுபவம் தான் இப்போ இந்த உடல் வாயிலாக நடைபெறுகிறது. அப்ப இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, சூட்சமமான மனசு ஒரு உடம்பு எடுத்துக்கிட்டு அதன் வாயிலாக நிறைய அனுபவங்களை அடையுது. அதுதான் அந்த அறிவினுடைய பரிமாணம்னு சொல்றோம். அறிவு வந்து மனமாக மாறி அது பரிணாமம் அடையும் போது முதல்ல ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி தொடு உணர்வுல ஆரம்பித்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில மேல்நிலைக்கு வந்து இப்ப பிரத்யேக பகுத்தறிவு உள்ள மனிதனாக ஆறறிவு படைத்த ஒரு தன்மை கொண்டவனாக, புத்திசாலித்தனம் நிறைந்தவனாக, நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு உடல் கொண்டவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் தான் மனிதன். அப்ப இத பகவத்கீதை சொல்லும் போது என்ன சொல்றதுன்னா, சேத்திரம், சேத்திரக்ஞன் அப்படின்னு 2 விஷயத்தை பேசுது. இப்ப சேத்திரம் அப்படின்னா இந்த உடம்பு. இந்த உடலை தான் சேத்திரம் அப்படின்னு சொல்லுது. இந்த தேகத்தை தான் சேத்திரம். தேகிய வந்து சேத்திரக்ஞன் சொல்லுது. இப்ப தேகி தான் அந்த அறிவு, ஆன்மா. அப்போ அந்த அறிவானது என்ன பண்ணுதுன்னா, தேகியானது என்ன பண்ணுதுன்னா, ஒரு தேகத்தின் வாயிலாக அனைத்தையும் படைத்து அனுபவமாக்கி ஆனந்தப்படுகின்றது. அதுதான் இங்க விஷயம். அப்ப அந்த அடிப்படையில் தான் இப்ப நாம வந்து இந்த உடம்புக்குள்ள வந்து இத்தனையும் படைத்து அனுபவமாக்கி ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்ப இதுல நம்ம சுக துக்கங்கள் அடைகிறோம் அப்படின்னா, நம்ம ஆனந்தம் நினைப்பது நமக்கு துக்கத்தை கொடுத்து விடுகின்றது. துக்கம் என்று நினைப்பது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கலாம். அது நமக்கு அனுபவ உண்மையாகவும் இருக்கிறதுனால, இப்ப இதுல எது நன்மை, எது தீமை என்று பகுத்தறியும் போது நாம அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விட முடியும். ஆனால் பகுத்தறியும் தன்மை இல்லாத பொழுது, சராசரி மனிதனாக மனம் போன போக்கில் போவனாக இருந்தா, அப்ப அந்த சுக துக்கங்களை நம்ம அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் நம்முடைய நடைமுறையில பெரும்பாலானவர்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தேகி, தேகம் அப்படிங்கிற விஷயம். தேகினா ஆன்மா, அறிவுன்னு அர்த்தம். தேகம்னா இந்த உடல் என்ற அர்த்தம். அப்போ இந்த தேகத்தில் இருந்து கொண்டே எவன் தன்னுடைய தேகத்தை தனக்கு அந்நியமாக உணர்கின்றானோ அவனைத்தான் நாம் தேகி என்று சொல்கிறோம். அவனைத்தான் நம்ம அறிவு, ஆன்மா அப்படின்னு சொல்றோம். அப்ப அதனை தமது அனுபவத்தில் உணர்ந்து கொண்ட தத்துவ ஞானிகள் அந்த ஆன்மாவிற்கு, அந்த அறிவுக்கு தான் சேத்திரக்ஞன் அப்படின்னு பெயர் வைத்திருக்கிறார். இப்ப சேத்திரம்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த உடம்பு வந்து ஒரு விளைநிலமாக பாவித்துக் கொள்ளணும். சேத்திரம்னா இந்த தேகம் வந்து
இப்ப நம்ம ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விளை நிலம். இப்ப அந்த விளை நிலம் இருக்குதுன்னா, அதுல ஒரு விதைய போட்டா என்ன ஆகும்? தாவரங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். விதைகளை தூவி விட்டவுடனே அதிலிருந்து தாவரங்கள் முளைக்க ஆரம்பித்து விடும். அப்ப அது மாதிரி இங்க விளைநிலமாகிய இந்த உடல் இருக்கிறதுனால தான் இங்க நிறைய விஷயங்கள் தோன்றுகின்றன அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இதுதான் அதனுடைய சாராம்சம். அப்போ ஒரு விளை நிலத்தில விதைகளை தூவும்போது எப்படி பல்வேறு தாவரங்கள் அந்த விளைநிலத்திலிருந்து வெளிப்படுகின்றனவோ, அதுபோல இங்கு இந்த உடல் என்ற ஒரு விஷயம் உண்டாகும் போது, இந்த உடலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய புலன்கள் இருக்கு இல்லையா? இந்த உடல்களுக்கெல்லாம் ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு விதமான புலன்களுடைய அடிப்படையில வரும்போது, மனித உடல் என்ன பண்ணுது? 5 புலன்கள வச்சுட்டு இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் அப்படிங்கிற 5 புலன்கள் மூலமாக மற்ற விஷயங்களை விட, மற்ற ஜீவராசிகளை விட அதிக அனுபவங்களை பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 புலன்களுக்கு அப்பாற்பட்டு 6வது அறிவாகிய பிரத்யேக மனதை கொண்டிருக்கின்றது. நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பிரத்யேக மனதையும் கொண்டிருப்பதனால, அந்த மனதின் அடிப்படையில் தான் மனிதன் இங்கு நிறைய விஷயங்களை ஆராய முடிகின்றது, விசாரிக்க முடிகின்றது, விவேகத்தை அடைய முடிகின்றது. அப்ப அப்படிப்பட்ட விளை நிலத்திலே இந்த எண்ணங்கள் என்ற விதைகள் விதைக்கப்படுகின்றன. மனம் என்ற தேகத்திலே நிறைய எண்ணங்களை விதைத்து விதைத்து அதை நடைமுறைக்கு கொண்டு அனுபவமாக்குவது தான் இந்த பிரம்மாண்டம், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்க நம்முடைய பாடத்திட்டங்கள் உபதேசிக்க வருது. அப்ப அந்த அடிப்படையில் இங்க பார்க்கும்போது, இப்ப நம்ம பார்க்கக்கூடியவன், அந்த அறிவு தானே பார்க்கக்கூடியவன் சொன்னோம். எல்லாவற்றையும் பார்த்து அனுபவிக்கவன் யாரு? அந்த அறிவு. அப்ப அந்த அறிவினால் பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் அறிவுக்கு வேறாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் எப்பொழுதெல்லாம் அனுபவமாக்குறேன்? நான் என்ற இந்த விழிப்புணர்வு எப்ப இருக்குது? நம்மளால அறியப்படக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்பு நிலை. நான் அப்படிங்கிற தன்னுணர்வு இருக்கு பாருங்க, அது எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை நாம் எப்போது புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, அந்த விழிப்பு நிலையில மட்டும்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். நான் இந்த விழிப்பு நிலையில எழுந்துகிட்டு இருக்கும்போது அனுபவமாக்குறேன். அதுவே நான் தூங்கும்போது நானுங்கிற விஷயத்தை அனுபவமாக்குறேனா? இல்லையே. நான் ஆழ்ந்த உறக்கத்துல நான் என்னை யாருன்னு தெரிந்து கொள்ள முடியாம தூங்கிட்டு இருக்கிறேனே. அதுவே கனவு நிலைன்னு ஒரு நிலைக்குள்ள நம்ம போகும்போது, அங்கேயும் நம்மள யாரும் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில தான் இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? அங்கேயே ஒரு உலகத்தை படைத்துக் கொண்டு, அந்த உலகத்தை உண்மையாக நம்பிக்கொண்டு, அதுல நம்ம நிறைய அனுபவங்களை உண்டாக்கி கொண்டு, அது நம்ம கடந்த பாடத்துல பார்த்த மாதிரி நல்ல அனுபவங்களும், கெட்ட அனுபவங்களும் வந்தது. புலி துரத்துற மாதிரி ஒரு கனவு கண்டு பதறிட்டு எழுந்தோம் அப்படின்னா, அந்த கெட்ட அனுபவம் அந்த கனவில் தான் வந்தது. ஆனா அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அது நம்ம நிஜமாக தெரிந்தது போல, இந்த விழிப்பு நிலை அனுபவமும் இப்பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை நிலையில் நிஜமாக தெரிகின்றது. ஆனால் இப்படி நிஜமாக தெரிகின்ற இந்த வாழ்க்கை கூட மரணத்துக்கு பின்னாடி நிஜமற்றதாக மாறிவிடப் போகின்றது. அப்ப இதுவும் ஒரு மாயை தான். அப்ப இதத்தான் மாயாவாதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நான் என்று சொல்லக்கூடிய அந்த தன்னுணர்வு, விழிப்புணர்வு, தன்னுடைய சுய உணர்வு, தன்னுடைய சுய அறிவு எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அது எப்ப ஏமாந்து போகுது அப்படின்னா, கயிற்றில் பாம்பை பார்க்க வரும்போது எப்படி ஏமாந்து போகுதோ அது மாதிரி தன்னில் இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து போயிடுது. அதுதான் இங்க பிரச்சனைன்னு சொல்ல வருது சாஸ்திரம். இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த மாயாவாதத்துல ஆதிசங்கரர் கொடுத்த ஓமானம் என்ன? கயிறு, பாம்பு. இப்ப ஒருத்தர் சாலையில நடந்து போயிட்டு இருக்கிறான். மங்கிய வெளிச்சம், இரவு நேரம் ஆக போற ஒரு மங்கிய வெளிச்சம், மாலை நேரம். அப்ப அங்க ஒரு ரோட்ல ஒரு பாம்பு சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். ஐயோ பாம்பு பாம்புன்னு பதறிட்டு அதை தாண்டி போறதுக்கு பயப்படுறான். ஏன்னா போகும்போது அது ஏதாவது சீறிட்டு கடிச்சிட போகக்கூடாது. அதனால அது பாம்புன்ட்டு பயந்துட்டே நிக்கிறான். பாம்புன்னு அவன் சத்தம் போட்டதை கேட்டு அந்த பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் என்னப்பான்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி பாம்பு ரோட்ல சுருண்டு கிடக்குதுன்னு அப்படின்னா, அவர் அப்படியா எங்க பார்க்கலான்ட்டு அவர் பார்க்கும்போது ஆமா சுருண்டு படுத்துட்டு இருக்குது, அது பாம்பு தானாங்கிறத உறுதிப்படுத்தணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக வெளிச்சம் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது, அந்த பகுதியில ஒரு குடிசை வீட்டுல இருந்த பாட்டி ஒரு வெளிச்சத்தை எடுத்துட்டு வராங்க. ஒரு லாந்தர் விளக்கு எடுத்துட்டு வராங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்தா அது ஒரு கயிறு, அது பாம்பு கிடையாது. அப்ப அந்த வெளிச்சத்துல பாம்பு கயிறாக மாறிடுச்சு. ஆனா வெளிச்சம் குறைவாக இருந்தபோது அது எப்படி தெரிஞ்சது? பாம்பாக தெரிஞ்சது. இப்போ அந்த கயிறு எப்ப பாம்பா மாறிச்சுன்னா, அந்த இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில நம்முடைய அறியாமையில நம்ம கயிறை பாம்பாக கற்பனை செய்து கொண்டது போல,
இங்கு நம்முடைய உண்மை தன்மையை நம்ம அறியாம இந்த உலகத்தை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிவாகிய நாம் அறியாமையினால மனம் படைத்துக் கொண்ட இந்த விஷயங்களை எல்லாம் உண்மை என்று கற்பிதம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப எப்போ அந்த பாட்டியினுடைய லாந்தர் வெளிச்சமானது நமக்கு அந்த இடத்துல போட்டு காட்டப்பட்டு அது பாம்பல்ல கயிறு தான் என்று நிரூபிக்கப்பட்டதோ, அதுபோல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சுயம் அறிவு பிரகாசிக்கும் போது அதனுடைய வெளிச்சத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த உலகம் உண்மை அல்ல, அந்த அறிவுதான் சத்தியம், அதுதான் நான் என்பது நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறது இங்க இந்த பாடத்திட்டத்தை நம்ம சொல்ல வர்ற முக்கிய சாராம்சமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னுடைய சுய அறிவு எப்பொழுது பிரகாசிக்க தொடங்குகின்றதோ அப்பொழுது இந்த உலகம் மறைந்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை எல்லா ஞானிகளும் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது சமயங்கள் மதங்களை கடந்து நம்ம பார்க்கணும். இததான் திரு மந்திரத்துல அருமையா ஒரு மந்திரம் இருக்கு. அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான், மீண்டும் சொல்றேன். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. திருமந்திரம். இப்ப என்ன நம்ம இங்க புரிந்துக்கணும்? மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்னா, ஒரு மரத்தினால் அழகான ஒரு யானை வடிவத்தை சிற்பமாக செதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிற்ப வேலைப்பாடுகளை கவனிக்கும் போது ஒரு உண்மையான யானையே அங்க நிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவ்வளவு தத்ரூபமா அந்த மரக்கட்டையினால அவ்வளவு அழகா ஒரு யானை சிற்பத்தை வடிவமைத்திருக்கிறான் ஒரு சிற்பி. இப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தையும் சிற்பியும் போறாங்க. போய் அந்த யானை சிற்பத்தை பார்த்த உடனே அந்த 2 பேருடைய மனோபாவம் எப்படி இருக்கும்? அறியாமை குழந்தை இருக்கு இல்லையா, அறிவு வளராத குழந்தைக்கு அந்த மரக்கட்டையில செய்யப்பட்ட அந்த யானை பொம்மையை பார்த்த உடனே ஐயோ யானை அப்படின்னு பதறிக்கிட்டு பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓட பார்க்கும். எங்க யானை நம்மள பிடிச்சிடுமோ, தன்னுடைய தும்பிக்கையில தூக்கிடுமோ, மிதிச்சு கொண்டுடுமோ அப்படிங்கிற பயம் அந்த குழந்தைக்கு யானையை பார்த்த உடனே வந்து விடுகிறது. உடனே அது யானை என்ற பயத்தில் அலறுகின்றது. ஆனால் ஒரு சிற்பி அது யானை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்கிறான். அப்ப அவனுடைய மனநிலை அங்க எப்படி இருக்கும்னா, இங்க யானையினுடைய அழகை ரசிக்க மாட்டான், அந்த யானை உண்மையாக இருக்கிறது என்று நம்ப மாட்டான். ஆனா அது மரத்தினால் செய்யப்பட்டிருக்கின்றது, அது என்ன மரத்தினால் செய்யப்பட்டிருக்கின்றது, மரத்தை ஆராய்ந்து பார்ப்பான். அப்ப பாருங்களேன், இருவேறு பிரிவினர்கள் அங்க ஒரே விஷயத்தை தான் பார்க்கிறார்கள். ஒருவன் அஞ்ஞானத்தினாலே அது யானை என்று பதறிக்கொண்டு ஓடக்கூடியதாக இருக்கிறது, மற்றொருவன் அது மரம் என்று பார்ப்பதாக இருக்கிறது. ஆனால் இங்கே உண்மை என்ன? மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு யானையினுடைய வடிவம் அங்கு காணப்படுகின்றது. ஆனால் அந்த மரத்திலிருந்து யானையை பிரிக்க முடியாது, யானையிலிருந்து மரத்தை பிரித்து விட முடியாது. ஏனென்றால் அங்கு யானையும் மரமும் ஒன்றே. அந்த ஒரே விஷயத்துக்குள்ள 2ம் அடங்கி இருக்கிறது. இதுதான் இங்க முக்கியமான விஷயமா நம்ம புரிஞ்சுக்கணும். இதைதான் நான் சொல்ல வரேன். இந்த மாயாவாத தத்துவமோ, இப்ப இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், இந்த உலகம் மாயை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசும்போது நிறைய குழப்பத்தை அடைகிறோம் இல்லையா? அதுக்கு விளக்கத்தை இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நல்ல நுணுக்கமாக கவனிங்க. அப்போ ஒரு மரத்திலிருந்து யானையை பிரித்து விட முடியாது, யானையிலிருந்து மரத்தையும் பிரித்து விட முடியாது. 2ம் பிரிச்சுட்டா அங்க யானை அப்படிங்கிற ஒரு வடிவம் இல்லாம போயிடுமே. அப்ப மரத்தை பிரிச்சுட்டா யானை தெரியாது, யானையை பிரிச்சுட்டா மரம் தெரியாது. அப்ப இப்ப எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்? அது ஒரு மரம், அந்த மரத்தில் அழகான சிற்பமாகிய யானை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற புரிதல் ஒரு ஞானிக்கு இருக்கும். அஞ்ஞானி அதை மரமாக பார்க்காமல் யானையாக பார்த்து கொண்டு பதறுவான். அது மாதிரி எப்படி மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரமாக பார்க்கும் பொழுது அங்கு யானை மறைந்து மரம் மட்டும் காட்சியாகும், யானையாக பார்க்கும் பொழுது மரம் மறைந்து யானை மட்டும் காட்சியாகும். இந்த 2 விஷயமும் அவர்களுடைய தனிப்பட்ட பார்வை, தனிப்பட்ட புரிதல் தான் இப்படி காட்சி கொடுக்குது. அது மாதிரி இந்த பரம் இருக்கு இல்லையா, இறைவன். பரம் என்பவன் யார்? பரமாத்மா, இந்த வெட்ட வெளி, இந்த இறைவன் அப்படின்னு பேரு. ஆன்மா, அறிவு அப்படின்னு பேரு. பரம் என்றால் அறிவு, ஆன்மா, இறைவன், பிரம்மம் அப்படின்னு அதுக்கு பல பெயர்கள் இருக்கு. அப்போ பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். அப்ப அந்த பரமாத்மாவை, அந்த அறிவை, அந்த இறைவனை இந்த பஞ்ச பூதங்களாகிய இந்த பிரபஞ்சம் மறைத்து விட்டது. காரணம் என்ன? இப்ப நம்முடைய பார்வையெல்லாம் எங்க இருக்குது? இந்த உலக பார்வையா இருக்குது. இந்த உலகத்தை பார்க்கிறோம், ஆஹா
ஆனந்தமா இருக்குது. சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, விண்மீன்கள் இருக்குது, அப்புறம் இந்த பூமிங்கிற உருண்டைக்குள்ள எத்தனை விஷயங்கள் இருக்குது, சுகபோகங்கள் இருக்குது, ஆனந்தமா இருக்குதுன்னு சொல்லி மனசு இந்த பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்ட இந்த மாயா உலகத்துல மயங்கி இந்த உலகத்தை உண்மை என்று நம்புது. எப்படி? இப்ப இந்த குழந்தை யானையை உண்மை என்று நம்புறது போல, மரத்தினால் செய்யப்பட்ட யானை பொம்மையை பார்த்த குழந்தைக்கு மரம் தெரியவில்லை, யானை மட்டும் தெரிகிறது. அது மாதிரி மரத்தினால் ஆன இந்த பிரபஞ்சத்தை அஞ்ஞானிக்கு பரமா தெரியல, உலகமாக தெரியுது. அதனால உலக சுகபோகங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கிறான். இந்த உலகத்தை இருப்பது போல கற்பித்துக் கொள்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த உலகத்தினுடைய ஆதாரம் என்னன்னு தெரியல. அந்த குழந்தைக்கு எப்படி யானையினுடைய ஆதாரம் மரம் தான் தெரியலையோ, அது மாதிரி இந்த அஞ்ஞானிக்கு படைப்பிற்கு ஆதாரம் அந்த பரம் தான் தெரியல. அப்ப இந்த படைப்பை பார்த்து மயங்கி நிக்கிறவன் தான் இங்க அஞ்ஞானி. ஒரு ஞானி இது பரமா இல்லை உலகமா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறானோ, அவனுக்கு தெரிஞ்சிடும் இது பரத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற உலகம். எப்படி மரத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற யானை உருவமோ, அதுபோல அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆன்மாவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதுங்கிறது புரிந்து கொள்கின்றவன் தான் இங்க ஞானி. அப்போ அவனுக்கு என்ன தெரிஞ்சிடும்? பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். அப்போ இந்த பரம் என்ற இறைவன் தெரிந்து விட்ட உடனே இந்த உலகம் மறைந்து விடும். அங்க இறைவன் தான் தெரிவான். இறைவன் எப்படி தெரிவான்? அதனுடைய தன்மை என்ன? அதனுடைய ஆதாரமே அறிவு தான் அப்படின்னு தெரிவான். அந்த அறிவுல இவ்வளவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆதாரம் என்ற அந்த அறிவின் அதிஷ்டானத்தில, அதனுடைய அஸ்திவாரத்தில இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி மரத்தின் ஆதாரத்தில ஒரு யானை ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதோ, யானை உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ, அதுபோல இங்கு பரமாத்மாவின் பேரறிவின் பரமனின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை நாம உணர்ந்து கொள்ளும் பொழுது இதனுடைய உண்மைத்தன்மை என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த அறிவு தான் இங்கு எல்லாமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதுங்கிறது புரிய வந்துடும். அப்படி புரிந்து கொள்கின்றவன் தான் இங்க ஞானி. அப்போ அப்படி புரிந்து கொண்ட ஞானி தான் இங்க பார்ப்பானாக இருக்கின்றான். பார்ப்பவனாக, அறிவாளியாக, அறிவுள்ளவனாக, புத்திசாலியாக, விவேகியாக, பிரம்மமாக இருக்கின்றான். அவன் தன்னுடைய இருப்பில் பார்க்கப்படும் பொருள்களை பார்க்கின்றான். நான் இருப்பதினால்தான் இந்த உலகம் இருக்கிறதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். இப்ப மரக்கட்டை இருக்கிறதுனால தான் இங்க யானை இருக்குது. மரம் இல்லைன்னா யானை எப்படி வரும்? ஏன்னா மரத்தினால் செதுக்கப்பட்டதுதான் யானை. அதன் அதிஷ்டானம், அதனுடைய அஸ்திவாரம் மரம். மரத்தின் மீது யானை ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல ஆன்மாவின் மீது, அறிவின் மீது, சுயம் பிரகாச தூய அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதுங்கிற உண்மை யாருக்கு புரிகிறதோ, அப்ப பார்ப்பவனாகிய நான், தூய அறிவாகிய, விவேகியாகிய, பிரம்மமாகிய, பரமனாகிய நான் இருப்பதினாலே இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கின்றது. பார்க்கப்படும் பொருள்கள் இருக்கின்றன. அப்ப இங்க பார்ப்பவன் பார்க்கப்படும் அறிவாக அவனே இருக்கின்றான். ஏனென்றால் அவன் மீதுதான் இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. மரத்தின் மீதுதான் யானை ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி புரியும் போது இப்ப நாம இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், இந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல இந்த உலகம் மட்டும்தான் இருக்கிறது, இறைவனோடு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப நம்ம கடந்த பாடத்துல பார்க்கும்போது ஒருமைவாதம், பன்மைவாதம் எல்லாம் இங்க அடிபட்டு போயிடுதான். இங்க அத்வைதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பிடிச்சிக்க வேண்டாம், துவைதம்ங்கிற விஷயத்தையும் பிடிச்சிக்க வேண்டாம், விசிஷ்டாத்வைதம்ங்கிற ஒரு விஷயத்தையும் பிடிச்சிக்க வேண்டாம். இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டு ஒரு விவேகியாக, ஒரு புத்திசாலியாக, ஒரு புரிதல் உள்ளவனாக நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இங்கு இருப்பது ஒன்றுதான். அது எல்லையில்லாத பேரறிவாகிய அந்த பரமாத்மா மட்டும்தான் இருக்கின்றான். அவன் இந்த உலகமாக தோன்றுகின்றான். அவன் தன்னுடைய உருவத்தை தன்னில் தானாய் பார்த்து அனுபவமாக்குகின்றான் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மை நமக்கு புரிய வரும். அதுதான் கண்ணாடி ஓமானம் நான் சொன்னேன். இப்ப நான் மட்டும்தான் இருக்கிறேன். போய் கண்ணாடி முன்னாடி நின்ன உடனே என்னுடைய உருவம் அந்த கண்ணாடியில பிரதிபிம்பிக்கும் போது
என்னை போன்றே இன்னொரு உருவம் இருப்பது என்னால் உணர முடிகின்றது, அறிய முடிகின்றது. ஆனால் அது ஒரு பிம்பம், தோற்ற மாயை என்பது எனக்கு எப்படி தெரியுமோ, கண்ணாடிக்கு இந்த பக்கம் இருக்கின்ற உண்மையான எனக்கு எப்படி தெரியுமோ, அதுபோல இந்த உலகம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதுங்கிற அந்த உண்மைத்தன்மை எனக்கு தெரியும் போது, இங்கு நான் மட்டுமே இருக்கிறேன். என் மீது இந்த உலகம் என்னாலேயே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த உலகத்தை ஏற்றி வைப்பதற்கான ஒரு உபாதியாக நான் எதை உண்டாக்கி வைத்திருக்கின்றேன்? மனதை உண்டாக்கி வைத்திருக்கின்றேன். அந்த மனதின் வழியாக இந்த உலகத்தை காணுகின்றேங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இங்க நம்ம உடைக்கிறோம். ஏன்னா இப்போ நான் இருக்கிறேன், என்ன நான் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு கண்ணாடி உண்டாக்குனா தானே நான் கண்ணாடி வழியா என்ன பார்க்க முடியும். இப்ப நான் இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? என்னை முழுமையா நான் பார்க்கணும்னா, என்னையே நான் பார்க்க வேண்டும் என்றால், நான் என்னுடைய கண்கள் வழியாக எல்லாத்தையும் எட்டி எட்டி பார்க்கலாம். கண்ணை வச்சுக்கிட்டு என்னுடைய பாதத்திலிருந்து ஒவ்வொரு உறுப்பா நான் பார்த்தாலும், என்னால் பார்க்க முடியாத உறுப்புகள் எடுத்துக்கிட்டா என்னுடைய கண்ணையே என்னால் பார்க்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய அத்தனை உறுப்புகளும் என்னுடைய முதுகு பக்கத்துல இருந்து என்னுடைய புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு விடாம பார்க்கணும்னா, நான் என்ன பண்ணணும்? ஒரு கண்ணாடியை உண்டாக்கி அந்த கண்ணாடியின் வழியாக என்னை நான் காணும் பொழுது, என்னுடைய முழு உருவமும் கண்ணாடியில் காட்சியாகும். அப்ப என்னுடைய கண்ணை நானே அந்த கண்ணாடி வழியாகவும் பார்ப்பேன். மேலும் என்னுடைய முதுகு புறத்தை பார்க்க வேண்டும் என்றால், இன்னொரு கண்ணாடியை எனக்கு பின்னாடி வைத்துக் கொண்டு முதுகு பக்கத்தையும் நான் பார்ப்பேன். ஏன்னா அந்த கண்ணாடியை படைக்க தெரிந்தவன் நான். அப்ப நான் கண்ணாடியை படைத்து என்னுடைய முன்னும் பின்னும் எல்லா பக்கங்களும் என்னை நான் பார்த்து ரசிக்கின்றவாறு, இந்த அறிவாகிய தூய சுயம்பிரகாச உணர்வு பார்ப்பவன் பார்ப்பான் இந்த உலகத்தை மனமாக படைத்து அதில் தன்னைத்தானே கண்டு ஆனந்தப்படுகின்றான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்படி பார்க்கும்போது என்னுடைய உருவம் கண்ணாடியில் எப்படி எல்லாம் தெரியுதோ, எனக்கு இருக்கிற கண்ணும், எனக்கு இருக்கிற காதும், எனக்கு இருக்கிற மூக்கும், எனக்கு இருக்கிற கையும் காலும் கண்ணாடியில எப்படி எனக்கு இருக்கோ அப்படியே பார்க்கறதுக்கு இருக்குதோ, அது மாதிரி இங்க இறைவன் அறிவால் இந்த உலகமாக விரிகிறானுங்கும் போது அவனுடைய விரிவு ஒரு எல்லை இல்லாததாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் அப்படிப்பட்ட ஒரு பேரறிவாளன். ஒவ்வொன்றையும் புதுசு புதுசா படைக்கிறான். புதுசு புதுசா இல்லாததையெல்லாம் கொண்டு வருகிறான், இருந்ததையெல்லாம் இல்லாமல் ஆக்குகின்றான். அப்ப படைக்கின்றான், காக்கின்றான், அழிக்கின்றான். இந்த மாற்றங்கள் ஒரு ஆற்றலால் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அது என்ன ஆற்றல்? அதுதான் மனோ ஆற்றல், மனதினுடைய ஆற்றல். அப்ப இப்ப அந்த ஃபார்முலாவோட மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா, E = mc² அப்படின்னு பார்த்தோம்னா என்ன புரியுது? E என்பது எனர்ஜி, ஆற்றல். M என்பது மேட்டர் அல்லது மாஸ். அது நம்ம எப்படி பார்த்தோம்? E அப்படிங்கிற எனர்ஜி சக்தியாகவும், M என்பது சிவமாகவும் பார்த்தோம். அப்ப இந்த Eயும் Mமும் எப்படி இருக்குது? சமமாக இருக்கிறது. இடையில ஈக்குவல்ட் இருக்கு இல்லையா? போத் ஆர் ஈக்குவல், ரெண்டும் சமம். அப்போ இங்க எனர்ஜியும், அதாவது ஆற்றலும், அறிவும், அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாஸ் அல்லது மேட்டரும் சமமாக இருக்கிறதுங்கிறது தான் அந்த ஈக்குவல் போட்டு காட்டுறோம். அப்ப அதுக்கு என்ன புரிதல் வரணும்? இங்க எனர்ஜிங்கிற சக்தியும் எம்ங்கிற சிவமும் மேட்டருங்கிற சிவமும் சமமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அர்த்தநாரீஸ்வரர் தத்துவமாக பார்க்கிறோம். அப்ப நம்முடைய சமயங்கள்ல இதை எவ்வளவு நுணுக்கமா நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இங்கு சிவமும் சக்தியும் வேறு வேறு அல்ல, இருவரும் சமம்தான் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. ஆனா நாம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சிவனும் சக்தியும் புருஷன் பொண்டாட்டியா புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய மெச்சூரிட்டி அவ்வளவுதானே. நம்ம தான் உருவத்திலேயே கடவுளை பார்த்து பார்த்து பழகிட்டதுனால சிவபெருமான் ஒரு ஆம்பளையாகவும் சக்தி ஒரு பொம்பளையாகவும் உருவகப்படுத்திக் கொண்டு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுனால அங்க அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் உண்டாகி விட்டது அப்படின்னு நம்ம ஒரு கற்பனைக்கு போய்க்கிறோம். அப்புறம் ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுனால அவங்களுக்கு 2 குழந்தை வேற பெற்றுட்டாங்க. அதுல ஒருத்தர் விநாயகர், ஒருத்தர் முருகன் வேற சொல்லிக்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு புனைக்கப்பட்ட கதைகளாக இருந்தாலும் இந்த கதைகளுடைய தாற்பயத்தை, அதனுடைய சாராம்சத்தை நம்ம ரொம்ப அறிவுபூர்வமாக, விவேகபூர்வமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதனுடைய ஆழமான உட்பொருளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இங்கு படைப்பின் உண்மை தன்மை என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே மனம்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து அனுபவமாக்கி ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ இதே அறிவு மனமாக விரிந்து C², அப்படி என்ன ஆகுது? அந்த அறிவின் விரிவு எல்லையற்று விரிந்து கொண்டே போவது போல புதிய புதிய படைப்புகளை படைத்துக் கொண்டே இருக்கிறது.
அந்த படைப்பாளியாகிய பிரம்மாவும் நானே, இந்த படைப்பை காக்கின்ற விஷ்ணுவும் நானே, அந்த படைப்பை இறுதியில் அழித்துக் கொள்கின்ற ருத்ரனும் நானே. அப்ப படைப்பின் சாராம்சத்தை உள்ளடக்கிய 3 தெய்வங்களை நம்ம வடிவமைத்திருக்கிறோம் இல்லையா? யார் யாரு? பிரம்மதேவன், அதாவது நான்முக பிரம்மா, அப்புறம் காக்கும் கடவுளாகிய விஷ்ணு, அழிக்கும் கடவுளாகிய ருத்ரன் அப்படின்ற 3 தெய்வீக உருவங்களை நம்ம உருவாக்கி, இவர்கள் 3 பேரும் 3 விதமான தொழில்களை செய்கின்றார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்றார்கள் அப்படின்னு நம்ம சமயத்துல, சமயம்னா சைவ சமயத்துல உருவாக்கி வைத்திருக்கிறோம். அப்ப அது மாதிரி இங்க அறிவியல் பூர்வமாகவும் விவேகத்துடனும் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது உண்மைத்தன்மை என்னவாக இருக்குது? அந்த நிர்குண சுரூபமாகிய அறிவு, அந்த பேருணர்வு, பரமான்மா, பேரறிவு தன்னை சர்க்குண சுரூபத்திலே உண்டாக்குவது எப்படி அப்படின்னு பார்த்தா, தன்னை பிரதிபிம்பிக்கும் போது இந்த சர்க்குணத்தன்மை வெளிப்படுகின்றது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப நான் இருக்கிறேன், என்னை உருவத்தில் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கண்ணாடியின் வழியாக நான் என்னை உருவகத்தில் பார்ப்பது போல, இங்கு அந்த கண்ணுக்கு தெரியாத சூட்சும அறிவாகிய பரமன், பரமாத்மா, பேரறிவு அதே கண்ணுக்கு தெரியாத சூட்சும மனமாகிய மனதின் வாயிலாக இந்த பிரம்மாண்ட உலகத்தை படைத்து அனுபவமாக்குகிறது. ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத மனம் உண்டாக்கிய இந்த உலகம் அதனாலேயே படைக்கப்பட்டு, அந்த மனதினாலேயே படைக்கப்பட்டு, அந்த மனதினாலேயே அனுபவமாக்கப்பட்டு, அந்த மனதினாலேயே இறுதியில் மறைந்தும் போகின்றது. இதுதான் ரொம்ப ஆழமான உண்மை. அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த உலகம் உண்மையிலேயே இருக்கானா? இல்ல. ஏன்னா மனம்தான் இதை படைத்து அனுபவமாக்கி அழித்துக் கொள்கிறது. இதுக்கு தான் நம்ம உதாரணம் சொன்னோம் கடந்த பாடத்துல. எப்படி சொன்னோம்? இப்ப நமக்கு 3 நிலைகள் இருக்கிறது. ஆழ் உறக்க நிலை, கனவு நிலை, விழிப்பு நிலை அப்படின்ற 3 அவஸ்தாத்ரயம், 3 விதமான அவஸ்தைகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்ப நான் விழித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு உலகம் எனக்கு காட்சி ஆகுது. அதுதான் இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகம். இதுல எனக்கு நிறைய உறவுகள், சொந்த பந்தங்கள், அப்புறம் நிறைய ஜாதிகள், கடவுள்கள், அப்புறம் நிறைய புத்திசாலித்தனங்கள் எல்லாம் இதில் நம்ம பார்க்குறோம். அப்புறம் நானே என்ன பண்றேன்? இதையெல்லாம் பார்த்து படிச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இரவு நேரத்துல டயர்டாகி தூங்க போயிடுறேன். தூங்கும்போது இப்ப நான் என்ன ஆயிடுது? மனசு ஒடுங்கிடுது, மூலத்துல போய் ஒடுங்குது. மனம் எங்க போய் ஒடுங்குது? அந்த அறிவோட போய் ஒடுங்கிக்குது. மனம் எங்கிருந்து கிளம்பிச்சு? அந்த அறிவுகிட்ட இருந்தானே மனசு வெளி வந்தது. மீண்டும் அந்த அறிவுகிட்டயே போய் ஒடுங்கிடுது. ஒடுங்கினோடனே அறிவினுடைய நிலைப்பாடு என்ன? நிர்குணம், கண்ணுக்கு தெரியாத சூட்சமான வெளிப்படாத அவ்யக்த நிலை, ஒடுங்கிய நிலையில் இருக்கு அறிவு. ஏன்னா அந்த அறிவு தான் எல்லாமா இருக்கிறதுனால அது தன்னை எப்பொழுதும் ஒடுக்கி வைத்துக் கொண்டிருக்கும். வெளிப்படுத்திக்கிட்டு இந்த மனசு மூலமா தான் வெளிப்படுத்தும். அப்ப தன்னை ஒடுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உண்மை தன்மைக்குள்ளேயே மனசு போய் ஒடுங்கும் போது, இப்ப நான் யாருன்னு எனக்கு தெரியல, நான் படைத்த உலகம் காணோம், நான் படைத்துக் கொண்ட இந்த உடலும் காணோம், என்னால் படைக்கப்பட்ட உறவுகளும் காணோம், எல்லாமே காணாம போயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் இருந்து கொண்டு அந்த ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து நான் திருப்பி இன்னொரு தன்மைக்குள்ள போறேன். அது என்ன நிலை? கனவு நிலை. அந்த கனவுல வேற ஒரு உலகத்தை படைச்சிட்டேன். எப்படி இப்ப விழிப்பு நிலையில இந்த உலகத்தை படைத்துக் கொண்டு இப்ப நான் இந்த சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒருத்தர் கலந்துரையாடி பேசும்போது இந்த உலகம் உண்மையா இருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் பேசி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த ஆராய்ச்சி பண்ணுவதற்கான அத்தனை ஆற்றல்களும் நம்மிடத்திலேயே இருக்கிறதுனால தான் நான் சொல்வது உங்களால கேட்க முடியுது, என்னால வாயினால பேச முடியுது. அப்ப இதெல்லாம் புலன்களுடைய அடிப்படையில இந்த உடம்பும் மனசும் இந்த கருவிகளை வைத்துக் கொண்டு கையாண்டு கொண்டிருக்குதுன்னா, இப்ப இவ்வளவு ஒரு பிரம்மாண்ட படைப்பை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை படைத்து இருப்பது போல கையாண்டு கொண்டிருக்கின்ற அத்தனை லீலா வினோதங்களும் எது ஆதாரமாக இருக்குது? அந்த அறிவு தான் ஆதாரமாக இருக்குது. அப்ப அது என்ன பண்ணுது? கனவுல ஒரு பிரம்மாண்ட உலகத்தை படைக்குது. இதே மாதிரி ஒரு கேலக்சி படைக்குது. அங்க பூமியை படைச்சுக்குது. அந்த பூமிக்குள்ள நான் இருக்கிற மாதிரி பாக்குது. அதுல என்னுடைய நண்பரோட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மார்க்கெட்ல கடைவீதியில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் அங்க ஒரு புலி துரத்துற மாதிரி கடந்த பாடத்துல பார்த்த மாதிரியே நம்ம கற்பனையான கனவுகள் எல்லாம் பார்த்தோம். கடைசியில என்ன ஆயிடுச்சு? கனவு விழிச்சு பார்த்தா அத்தனையும் பொய். ஏன்னா இங்க எது உண்மை? கனவு காணும் வரை உண்மை. கனவு கலைந்த பிறகு அது பொய். இப்பொழுது நான் இருக்கின்ற இந்த நனவு உலகம் தான் உண்மை. அப்ப இப்படித்தானே இந்த மனசு நம்புது. கனவு காணுகின்ற பொழுது கனவு பொய் என்று சொல்லுவதில்லை. அப்ப கனவு உண்மையாகவே அதை நம்புது மனசு. ஆனா கனவுல இருந்து விழித்த உடனே கனவு பொய்ன்னு சொல்லிட்டு இந்த நனவை உண்மைன்னு நம்புது இந்த மனசு. இப்ப இந்த நனவும் பொய்ன்னு எப்போ இந்த மனசு சொல்லும்? மரணத்துல சொல்லித்தான் ஆகணும்.
இந்த உடம்ப விட்டுட்டு போனா இந்த உடம்பு இங்க இருக்கும். உடம்புல இருக்கிற புலன்கள் எல்லாம் கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மூக்கு சுவாசிக்காது. அப்போ இந்த புலன்கள் எல்லாம் போன பிறகு எதை என்னத்த பார்க்கும்? ஒண்ணும் பார்க்காது. உலகமே தெரியாது. கண்ணுல ஒண்ணும் தெரியாது, காதுல ஒண்ணும் சவுண்ட் கேட்காது. அப்ப புலன்கள் எல்லாம் இல்லாத அந்த ஒரு நிலையில வெளிப்பட்ட நான் யார்? உயிரா? உணர்வா? மனமா? அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க உண்மையிலேயே இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை படைத்து கற்பிதம் செய்து கொண்டு இந்த உடலையும் உண்டாக்கி கொண்டு இந்த உடலில் வைத்துக் கொண்டிருக்கின்ற புலன்களின் மூலம் இந்த பிரம்மாண்ட உலகத்தையும் உண்டாக்கி கொண்டிருக்கின்ற இந்த மனசு தான் இந்த உடம்பை விட்டு வெளியே வந்துடுது. காரணம் என்ன? அதனுடைய ஆசைகள் எல்லாம் இந்த உடம்பு மூலமா அனுபவிச்சாச்சு. இன்னும் சில ஆசைகளை அனுபவிப்பதற்காக இந்த உடல் இருக்கும் போதே உண்டாக்கி வேற வச்சுக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே உண்டாக்கி வைத்த ஆசைகளை முழுமையாக இந்த உடம்புல முடிக்க முடியல. ஆனா இந்த உடம்புக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு. ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த உடம்பு டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா உடம்பு என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வாழ முடியும். ஏன்னா அந்த பஞ்சபூத தன்மைக்குள்ள வரும்போது அதற்கு ஒரு அழிவு உண்டாகிடும். அப்போ அது ஒரு அதிகபட்சமா 100 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த உடம்பு தன்னுடைய ஆற்றலை இழந்து விட்டு வேறொரு ஆற்றலுக்கு போகும்போது இந்த உடம்பு ஒன்றும் இல்லாம நசிஞ்சு நலிந்து இல்லாம போகுது. அது அழிந்து போகிறது. அழிந்து போகுதுன்னா எப்படி அழியுது? எந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து இந்த உடம்பு உண்டாச்சோ அந்த பஞ்சபூதங்களோட மீண்டும் போய் சேர்ந்து விடுகிறது. காற்று காற்று பூதத்தோட போய் சேர்ந்துடுது, மண் மண் பூதத்தோட போய் சேர்ந்துடுது, நெருப்பு நெருப்பு பூதத்தோட போய் சேர்ந்துடுது. இந்த மாதிரி இந்த படைப்பாற்றல் எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்திற்கே திரும்பி விட்டது. ஆனால் இந்த மனசு மட்டும் வெளிக்கிளம்பி தன்னுடைய ஆசா பாசங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மீண்டும் ஒரு பஞ்சபூத உடலை தேர்ந்தெடுக்கின்றது. அப்படி தேர்ந்தெடுக்கும் போதுதான் அடுத்த ஒரு உடம்புல இன்னும் சில ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக மனசு அடுத்த ஒரு ஸ்தூல உடலை எடுக்கின்றது. சூட்சமமான மனம் கண்ணுக்கு தெரியாத மனம் கண்ணுக்கு தெரிகிற உடலை எடுக்கிறது. இந்த உடலை எடுக்க வேண்டிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மனதின் ஆசைகள். அப்போ இந்த மனம் தான் இவ்வளவு லீலா வினோதங்களை புரிந்து கொண்டிருக்கிறதுனா எதனுடைய ஆதாரத்துல எத்தனை செஞ்சுட்டு இருக்குன்னா அந்த அறிவின் ஆதாரத்துல தான் செஞ்சுட்டு இருக்குது. அப்போ இந்த அறிவு தன்னுடைய பிரதிபிம்பத்தை இந்த மாதிரி மனதின் வாயிலாக அனுபவமாக்கி இவ்வளவு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த அறிவுக்கு தெரியும் இதெல்லாம் தோற்ற மாயை, தோற்ற பிம்பம், என்னால் உருவாக்கப்பட்ட பிம்பம் தான், என்னுடைய பிம்பம் தான் அப்படின்னு அந்த அறிவுக்கு தெள்ள தெளிவாக தெரியும் இல்லையா? அப்போ இந்த கற்பிதமான மனதிலிருந்து கற்பனையான இந்த உலக விஷயங்கள் இருந்து எப்பொழுது நான் என்னுடைய உண்மை தன்மையை உணர்கின்றேனோ, நான் தான் அந்த அறிவு, நான் தான் அந்த பிரக்ஞை, நான் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு நான் எப்பொழுது என்னுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்கின்றேனோ அப்போ இந்த ஜீவன் சிவமாகி விடுகின்றது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் திருமந்திரம். அப்போ இந்த ஜீவன் எப்போ தன்னை சிவமாக உணர்கின்றதோ அப்பொழுது அந்த அறிவாக தன்னை அறிந்து கொண்ட மறு வினாடி இந்த மனம் கரைந்து விடுகின்றது, இல்லாமல் போய் விடுகின்றது. இப்ப நான் என்னுடைய உண்மை உடலை பார்த்து விட்டேன், கண்ணாடியில் தெரிகிறது பிம்பம்னு தெரிந்து விட்டா அந்த கண்ணாடியை நான் தூக்கி தூரம் வீசிட்டேன் அப்படின்னா அடுத்த வினாடி இங்க நான் மட்டும் தான் இருப்பேன். கண்ணாடியும் இல்லை, என்னுடைய பிரதிபிம்பமும் அங்க இல்லை. அது போல இந்த உடலும் இல்லை, மனமும் இல்லை. என்னுடைய உண்மை தன்மையாக என்னுடைய உண்மை சொரூபமாகிய தூய அறிவாக நான் மாறிவிட்டேன். என்னுடைய தூய அறிவுத்தன்மை எப்படி இருக்கிறது? வெட்ட வெளித்தன்மையாக இருக்கிறது. அங்கு ஒன்றுமற்ற நிலை. ஆனால் நான் ஒரு தூய அறிவு. ஒன்றுமற்ற நிலை அப்படின்னோடனே வெறும் சூன்யம், வெறும் வெளி, வெட்ட வெளி. அங்க நீங்க என்ன நினைச்சுக்கணும்? பூஜ்ஜியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சயின்டிபிக்கலா பார்க்கும்போது பூஜ்ஜியம்னா அங்க ஜீரோ தானே, அதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஜீரோல இருந்து அத்தனையும் உண்டாக்கப்பட்டுகின்றது. ஒரு பூஜ்ஜியத்தில் தான் இந்த மிகப்பெரிய ராஜ்யமே இருக்குது. ஆனா நம்ம பூஜ்ஜியம்ங்கிற ஒரு விஷயத்தை குறைந்து மதிப்பீடு செய்யக்கூடாது. இப்ப நீங்க 1 அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு மதிப்பீடு போட்டீங்கன்னா அது எப்பயுமே 1 தான். ஆனா அந்த 1 பக்கத்துல ஒரு பூஜ்ஜியத்தை போட்டு பாருங்க, 10ஆ மாறும். இன்னொரு பூஜ்ஜியத்தை சேர்த்துங்க 100ஆ மாறும். இன்னொரு பூஜ்ஜியத்தை சேர்த்துங்க 1000ஆ மாறும். அப்ப பூஜ்ஜியத்தை சேர்க்கின்ற பொழுது அந்த 1க்கு மதிப்பு கூடுவது போல இங்க அந்த தூய அறிவின் சுயம் பிரகாச தன்மை உணரப்படுகின்ற பொழுது இங்க நம்முடைய உண்மை தன்மை பிரகாசிக்க தொடங்கும். அப்ப நானே அந்த தூய அறிவு, நானே அந்த சுயம் பிரகாச உணர்வு என்னிலே எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அதை பார்ப்பவனாகிய நான் இருப்பதினால்தான் பார்க்கப்படுகின்றவைகள் அத்தனையும் தெரிகின்றது. அப்ப என்னுடைய அறிவு பிரகாசமே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம். பார்க்கப்படும் அறிவாகவும் நானே இருக்கின்றேன். பார்ப்பவன், பார்க்கப்படும் அறிவு,
பார்வை என்ற எல்லா தன்மைகளும் என்னுள் நிறைந்து காணப்படுகின்றது என்பது நமக்கு புரிய வரும். திருப்பட்டியினுடைய அந்த சாராம்சம் இங்க நமக்கு புரிய வரும். அதாவது அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள். அறிவாகிய ஆன்மா அறிபவனாக மனமாக மாறி அனைத்தையும் அறிந்து கொண்டு தன்னால் படைக்கப்பட்ட இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே அறியப்படும் பொருளாகவும் காணுகின்றது. ஆனால் அறியப்படும் பொருளாக இருக்கின்ற இந்த உலகமும் சரி, அறிபவனாக இருக்கின்ற மனதும் சரி, அந்த அறிவாகிய நான் இருப்பதினால்தான் மற்றவைகளும் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன உண்மை தன்மை நம்மால் உணரப்படுகின்ற பொழுது இங்கு இருப்பது நான் மட்டுமே. அப்ப என்னுடைய இருப்பினால் தான் இந்த உலகம் இருக்கின்றதுங்கிற மிகப்பெரிய உண்மையை இந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்ப இந்த தத்துவங்கள் சுட்டி காட்டுகின்ற இந்த உண்மை தன்மையை நம்ம உணர்கின்ற பொழுது இங்க நமக்கு வேறாக எதுவுமே இல்லை என்கின்ற பொழுது நாம் எதன் மீது விருப்பு வெறுப்பு காட்ட முடியும்? அப்ப நாம் இந்த உலகத்தை எப்படி பார்ப்போம்? என்னில் எல்லாவற்றையும் நான் பார்ப்பேன். நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருப்பதை நான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது நான் இங்க எதை வெறுப்பேன், எதை விரும்புவேன்? அப்ப எங்கிருந்து எனக்கு ஜாதி வந்தது? எங்கிருந்து கடவுள்கள் வந்தார்கள்? என்னுடைய கடவுள் உயர்ந்தவர், உன்னுடைய கடவுள் தாழ்ந்தவர் எப்படி நான் சொல்ல முடியும்? அப்புறம் வர்ணாசிரம தர்மத்துல போய் நான் பூந்துக்கிட்டு நான் என்ன பிராமணன், அவன் சத்திரியன், அவன் சூத்திரன், அவன் மட்டமானவன், இவன் உயர்ந்தவன் சொல்ல முடியுமா? இதெல்லாம் மனித மனம் உண்டாக்கி கொண்ட மடமைகள், அஜ்ஞானங்கள். ஆனால் இங்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது? அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லப்பா, நீயா உருவாக்கிக்கிட்ட. இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறது உன்னுடைய மனம் கற்பித்துக் கொண்ட விஷயம் தானே தவிர இங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாமே அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. அது நீதான் அந்த அறிவு, நீதான் அந்த புருஷன், நீதான் அந்த பிரம்மம் என்று நம்மை தெளிவாக சுட்டி காட்டுகின்றது என்பதை நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்முடைய அஜ்ஞானங்கள் எல்லாம் விலகி நம்மிடத்திலே அந்த தூய அறிவாகிய ஞானம் பிரகாசிக்க தொடங்குகின்றது என்பதை புரிந்து கொள்ளும் போது நம்மிடத்திலே உண்டாகுகின்ற அந்த ஆனந்தத்திற்கு ஒரு எல்லையே இல்லை என்பதைத்தான் இங்க சாஸ்திரம் சச்சிதானந்தம் என்பதாக சுட்டி காட்டுகின்றது. சச்சிதானந்தம் என்றால் என்ன? சத்தாகிய இருப்பை சித்தாகிய அறிவு உணர்ந்து கொள்கின்ற பொழுது ஆனந்தம் பீரிட்டு எழுகின்றது. அந்த ஆனந்தத்திற்கு ஒரு எல்லையே இல்லை. அது ஒரு பேரானந்த அனுபவம். அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, மற்றவர்களுக்கு அதை சுட்டிக்காட்ட முடியாது. ஒவ்வொருவரும் தன்னில் சுயமாக உணர வேண்டிய உண்மைத்தன்மை அது. நம்முடைய உண்மையான உணர்வு அது, சுயம் பிரகாச அறிவது என்று சாஸ்திரம் இங்கு சுட்டி காட்டுவதைத்தான் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையிலே இப்போ இந்த தத்துவ தரிசனங்கள், தத்துவ தரிசனத்தின் வாயிலாக என்ன புரிந்து கொண்டோம்? எத்தனை தத்துவங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், உண்மையில் இருப்பது ஒன்றே ஒன்று. அதுதான் அறிவு, ஆன்மா, பரமன், புருஷன், இறைவன், பிரம்மம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. அது அறியாமையினாலே மற்றவர்களால் ஜீவன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்கு நிறைய ஜீவான்மாக்கள் இருப்பதாக துவைத பேதிகள் கற்பனை பண்ணிக் கொள்கிறார். அதாவது துவைதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பரமான்மான்னு ஒருத்தர் இருக்கிறான், ஜீவான்மாக்கள் நிறைய இருக்கிறதாக கற்பனை பண்ணிக் கொள்கிறார்கள். அது மாதிரிதான் விசிஷ்டாத்வைதிகள்ங்கிற ஒரு கூட்டமும் அப்படி இருக்குது. அதே மாதிரி அத்வைதிகள் என்ன சொல்றாங்க? பிரம்மம் மட்டும் சத்தியம், இந்த ஜகத் மித்தியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப மித்தியா அப்படின்னு அவங்க சொல்றத மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? அதான் இறைவன் மட்டும்தான், அந்த பிரம்மம் மட்டும்தான் சத்தியம்னா இருக்குதுன்னு சொல்லிட்டோம், இந்த உலகம் இல்லை என்பது போலவும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கு சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம விசாரித்து பார்த்து வேகத்தினால் ஆராய்ந்து பார்க்கும்போது இங்கு பிரம்மம் சத்தியம், அது இருப்பதினால்தான் இந்த உலகம் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு இருப்பது போல இருக்கின்றது. இல்லை என்று சொல்வது கிடையாது. அப்படி இல்லை என்று சொல்வதாக இருந்தா சாஸ்திரம் எப்படி சொல்லி இருக்கணும்? பிரம்மம் சத்தியம், ஜகத் அசத்தியம் அப்படின்னு தான் சொல்லி இருக்கணும். வார்த்தையை சரியானபடி கவனிக்கணும். நம்ம அறகுறையா படிச்சுட்டு இந்த உலகம் இல்லை, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது இல்லையா, அதுவும் தப்புன்னு நான் சொல்றேன். இப்ப இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீதான் அந்த அறிவு, நீ மட்டும்தான் இருக்கிற, இந்த உலகம்ங்கிறது இல்லை, உன்னுடைய அறிவுல இந்த உலகம் தெரியுது, ஆனா இந்த உலகம் உண்மையில் இல்லை அப்படின்னு சொல்லிடுது அவங்க ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நான் இருப்பதனால்தான் இந்த உலகம் இருக்கிறது என்றும் போது இந்த உலகமும் எனக்கு வேறாக இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் நான் இருப்பதினால்தான் இருக்கிறது. மரக்கட்டை இருக்கிறதுனால தான் அங்க யானை பொம்மை தெரியுது. மரம் இல்லைன்னா அங்க யானை இல்லை. அது மாதிரி அறிவு இருப்பதனால்தான் இங்கு மனம் இருக்கிறது. அப்போ ஆன்மா இருப்பதனால்தான் இங்கு உலகம் தெரிகிறது. அதாவது அறிவு இருப்பதனால்தான் இங்கு மனம் இருப்பது போல பிரம்மம் இருப்பதனால்தான் இந்த ஜகத்தும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா என்ற ஆழமான உட்பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக கூறி
இந்த தத்துவ தரிசனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஏனென்றால் இதை நிறைய ஆராய்ச்சி செய்து கொண்டே போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசிய விஷயங்களை நம்ம விரிவாக பார்ப்பதனால ஒரு பலனும் இல்லை. பார்த்து ஒன்றும் நம்ம சாதிக்க போறது இல்லை. ஏன்னா அவன் இவனை பத்தி குறை சொல்லுவான், இவன் அவனை பத்தி குறை சொல்லுவான். இவனுடைய விவாதத்தை இவன் நிலைநாட்ட பார்ப்பான், அவனுடைய விவாதத்தை அவன் நிலைநாட்ட பார்ப்பான். அப்ப இங்க ஒவ்வொருத்தருடைய வாதமும் அவர்கள் சொல்வதுதான் சரி என்பதாக அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப இவர்கள் சரியா அவர்கள் சரியா என்பது நடுநிலையினாக நின்று நாம் இங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இங்க நம்ம யாருக்கும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறது இல்லை. இப்ப நம்ம தீர்ப்பெல்லாம் ஒன்றும் சொல்லல. நம்முடைய புரிதலை இங்க நம்ம அனுபவமாக்கி பார்க்கிறோம். நம்முடைய புரிதலுடைய அனுபவம் இங்கு இருப்பது ஒன்றே, அது தூய அறிவாகிய இறைவன் மட்டுமே. அப்ப அவனுடைய பிரகாசத்தினால் இங்கு எல்லாம் விரிந்து காணப்படுவது போல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவினால் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது இந்த உடலும் இந்த உலகமும். அப்போ இங்க நான் இந்த விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இது எல்லாம் அந்த தூய அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்க உண்மையில் நீங்களும் இல்லை நானும் இல்லை, அந்த தூய அறிவு மட்டும் தான் இருக்கிறது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. அதுதான் இந்த பாடத்திட்டத்துடைய முக்கிய நோக்கமாக பார்க்க வேண்டும். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.